இன்றைக்கி அம்மு கிச்சனில் வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு. தோசை, இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை சுண்டல் போட்டுக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு தோல் ஸ்வீட் கட் பண்ணி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1/2 கப்பு சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் பூவுடைய ஈரத்தன்மை போக வரைக்கும் இதை நல்லா வணக்கி விட்டுறலாம். எண்ணெய் ஊற்றாமையே இது வறுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் பூவுடைய கலர் கொஞ்சம் மாறினதுமே 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு தேவைக்கேற்ப வரமிளகா போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் இது வணக்கி விட்டால் போதுமான அளவு. இப்போ இது நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கப்பு சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா எண்ணெயில் சோர்வாக வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த அளவு நல்லா வணங்கி வந்ததுமே இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம். இது எல்லாருமே ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு இதை நல்லா மசாலா பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகும் மசாலா தண்ணி கொஞ்சம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சுண்டல் அந்த தண்ணியோடு ஊற்றிடலாங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணி கரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் போட வேண்டாம். கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் போட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால் போட்டிருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை மீடியமான வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இது நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்து கொஞ்சம் ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. சூப்பரான வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.